அனைவருக்கும் வணக்கம். நம்ம தென்காசி மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் சொல்லக்கூடியது தென்றல் தவிழும் தென்காசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தென்றல் தவிழும் தென்காசியா எதற்காண்டி இந்த பேர் வந்துச்சுன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மலை வளங்களும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மரங்களும் தான் காரணம். ஏன்னா நம்ம ஊரில் அந்த அளவுக்கு புதுசாக வெளியிருந்து ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த ஏரியா வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வெயில் அடித்தாலும் கூட காற்று வந்து நம்ம ஊரில் அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் அந்த மலையும் இருக்கக்கூடிய மரங்கள் மட்டும்தான். அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மிக முக்கியமான காரணம். இந்த மரங்களையும் இந்த மலைகளையும் குறிப்பாக மலைப்பகுதிகளை மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக HACA சொல்லக்கூடிய ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி சொல்லக்கூடிய HACA இது வந்து இப்போ அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நீங்கள் வந்து ஒரு கட்டிடம் கட்டுவதற்கோ இல்லை பெரிய கட்டிடம் கட்டுவதற்கோ இல்லைனா அந்த இயற்கை வளங்கள் சார்ந்து ஏதாவது விஷயங்கள் அதுக்கு கேடதை பண்ண போகிறீங்கன்னா இவங்ககிட்ட நீங்கள் அத்தாரிட்டி வாங்கணும். இவங்ககிட்ட நீங்கள் அந்த அத்தாரிட்டி வாங்கினா மட்டும்தான் அந்த ஒரு நிறுவனமோ இல்லை ஒரு பில்டிங்கோ நீங்கள் கட்டவே முடியும். அப்படி இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பாக தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த மலைப்பகுதிகளுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு HACA என்கின்ற ஒரு அமைப்பு முறையவே தென்காசி மாவட்டத்திலிருந்து நீங்கள் நீக்குங்கன்னு சொல்லி தாவேக்கா கட்சியினுடைய தென்காசி தென் மாவட்ட செயலாளர் விபின் சக்கரவர்த்தி தொழில்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய கீர்த்தனா கிட்ட மனுவை கொடுக்குறாங்க. இது எவ்வளோ பெரிய அபத்தமான ஒன்றுன்னு பார்த்துக்கோங்க. அபத்தத்தை தாண்டி எவ்வளோ ஆபத்துன்னு பார்த்துக்கோங்க. நம்ம மாவட்டத்திலிருந்து அதிகமாக கல்குவாரி மூலமாக கேரளாவுக்கு கனிம வளங்கள் கடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு கடந்த ஆட்சி முறையில். இப்போ வந்த ஆட்சி என்ன பண்ணாங்கன்னா, கனிம வளத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய பிரபு அவர்கள் வந்து தலைமையில் தென்காசி மாவட்டத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 54க்கும் மேற்பட்ட கல்குவாரிகளை மூடுவதற்கு உத்தரவு கொடுத்துருக்காரு. அதில் குறிப்பாக 18 தற்காலிகமாக மூடுவதற்கு உத்தரவு கொடுத்துருக்கான்னு சொல்லி அதிக பேர் பிளாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி பிளாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க? என்ன காரணம்? கல்குவாரி ஒரு தொழில் தானே. இப்போ இந்த HACA வந்து எதற்காண்டி முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, மலை வளங்களை பாதுகாக்குது. நீங்கள் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் அங்கே நீங்கள் தொடங்கணும்னா அவங்கக்கிட்ட அனுமதி நீங்கள் வாங்கணும். ஆனால் இது நல்லா பார்த்துக்கோங்க, இந்த நம்ம தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்திலேருந்து குறிப்பாக அதிகமான கல்குவாரி எங்கே போய்கிட்டு இருக்கு? கல் எடுத்துகிட்டு நம்ம மலைப்பகுதியை உடச்சிக்கிட்டு கேரளா வழியாக போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த அமைப்பு HACA என்ற அமைப்பு இருந்தும் கூட நம்மளால் தடுக்க முடியலை, இயற்கை வளங்களை பாதுகாக்க முடியல. அவ்வளோ அராஜகம் நடந்துக்கிட்டு இருக்கு தென்காசி பகுதி முழுக்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? நம்ம ஊரை சார்ந்தவர், அதுவும் ஆலங்குளம் தொகுதியில் தாவேக்கா கட்சி சார்பாக போட்டி போட்டவர், நம்ம ஊரில் இந்த மலை வளங்களுக்காக எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர் இந்த HACAங்கிறத நீங்கள் நீக்கிருங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு எங்கள் பகுதிக்கு வேண்டாம், தொழில்துறைகளுக்கு போதுங்கிறாங்க. அப்போனா 18 கல்குவாரியை வந்து அமைச்சர் பிரபு வந்து மூடிட்டு போனார். ட்ரோனில் வச்சு வீடியோலாம் எடுத்து போட்டாங்க, ரீல்ஸ் போட்டாங்கல்ல. 18 கல்குவாரி மூணாங்களா? அதுவும் தொழில் தானே. அந்த தொழிலுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்க வேண்டியதானே. அதுவும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தானே. அப்படி பார்த்தா அது மலையை வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. HACAவை நீக்கம் செய்கிறதுனால நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலை வளங்களை நீங்கள் மறந்துடணும். ஒரு அடிப்படையில் அறிவு இருக்கக்கூடியவங்க, அது நம்ம ஊரை பற்றி தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஒரு மனு யார்கிட்டே போய் கொடுப்பாங்களா? அதுவும் மனு கொடுத்த அமைச்சரை பாருங்கள், தொழில்துறை அமைச்சர். அவங்க வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட வீடியோ ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த இடம் இன்னும் கொஞ்சம் நல்ல சொர்க்க பூமியா மாறப்போகுது. 1/2 கிலோமீட்டர்ல ஏர்போர்ட் வரப்போகுது, 1 கிலோமீட்டர்ல ஹார்பர் வரப்போகுது. அது மட்டும் இல்ல, இந்த இடத்த தொன்னா 2 அடியில தண்ணி வரும். 2 அடியில தண்ணி வருமா? அப்புறம் எப்படி கடைகால எடுத்து வீடு கட்டுறது? அதோட இந்த இடத்தை சுத்தி நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ். பக்கத்து ஊர்ல பஸ் விட சொல்லி 10 வருஷமா போராட்டம் நடத்திட்டு இருக்கானுங்க. குண்டு பல்பு அண்ட புழு புழுகுது. கலாய்க்காத பால்சாமி. தொழில்துறை அமைச்சர், மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர், இப்படி ஒரு அழைப்பு நீங்கள் இங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. மியூட் பண்ணி பார்த்தா அப்படியே ரியல் எஸ்டேட்டில் ப்ரொமோஷன் பண்ணாங்க நம்ம ஊருக்காரங்களா, அந்த மணிக்கு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காங்க. இவங்க கிட்ட கொடுக்குறாங்க எதை? இந்த HACAவை நீங்கள் ரிமூவ் பண்ணி தென்காசி மாவட்டத்தை அழிச்சிருங்க. நீங்கள் சீக்கிரமாக மலை வளத்தை நீங்கள் வந்து கெடுக்கணும். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மலை வளங்களை கெடுத்துடணும்.
அந்த மலை வளங்கள் ஏற்கனவே இந்த அமைப்பு முறைகள்லாம் இருந்து கூட நம்மளை எதையுமே கட்டுப்படுத்த முடிய மாட்டேங்குது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கனிம வள கொள்ளை இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த ஆட்சி வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 18 கல்குவாரி மூடினாலும் கூட இப்போ கூட வீடியோ எடுத்து நான் ஆதாரத்தோடு போடுறேன். அப்போ 18 கல்குவாரி மூடுறதுக்கு முன்னக்கூட்டி எத்தனை வண்டி 10 வண்டி போச்சுன்னா, உதாரணத்துக்கு 100 வண்டி போச்சுன்னா அதே 100 வண்டி குறைஞ்சிருக்கணும்ல. 18 கல்குவாரி மூடிட்டாங்களா, 54 கல்குவாரி மூடுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்களா, அப்போ எண்ணிக்கை வண்டியோடைய வாகனத்துக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கணும்ல. அப்போ நம்ம ஊருக்கு போகக்கூடிய கனிம வள கொள்ளை குறைஞ்சிருக்கணும்ல, எடை குறைஞ்சிருக்கணும்ல. எதுவுமே குறையல. கல்குவாரி மூடிருக்கான்னு சொல்கிறாங்களா, ஆனால் அதே எண்ணிக்கையில் அதே நம்பர்ஸில் அதே எடையில் நிறைய வண்டி போய்கிட்டு இருக்கு. அது எப்படி? 18 கல்குவாரிங்க, 54 கல்குவாரி மூடுறதுக்கு உத்தரவு கொடுத்துருக்காருங்க. 18 கல்குவாரி தற்காலிகமாக மூடியும் வச்சுட்டாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது நம்ம வண்டியோடைய வாகனத்துக்கு எண்ணிக்கையும் குறையாது, நம்ம எடுத்துகிட்டு போகக்கூட எடையும் குறையாது. அப்படி விசித்திரமான கணக்கு தவக கட்சியாரமாக கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதுலேயும் பாருங்கள், இந்த அமைப்பு முறையவே தடுத்து நிறுத்தணும்னு சொல்கிறார். ஏன்னா இந்த கட்சி இருக்கப்பே தான் கொஞ்சமாச்சு ஒரு இடத்துல ஒரு புதுசு பில்டிங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த மனுவை போட்டு தடுத்து நிறுத்த முடியும். இங்கே வந்து பாதுகாக்கப்பட்ட மலைப்பகுதியாக இது இருக்குது, தென் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை. அப்போ இந்த மலைப்பகுதியில் நீங்கள் பில்டிங் கட்ட முடியாது, இப்போ இண்டஸ்ட்ரியல் ஏரியா வைக்கணும்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு அனுமதி வாங்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு முறை இருந்துச்சு. இப்போ இந்த அமைப்பு முறை இருக்கக்கூடாது எங்களுக்கு வந்து. இப்போ 18 கல்குவாரி மூடிட்டாங்கல்ல, இப்போ இவங்க எல்லாம் அழுத்தம் கொடுத்துருப்பாங்க. இபின் சக்கரவர்த்தி அதான் உண்மை, எங்கள் கல்குவாரி மூடிட்டாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா தொழில்துறைக்கு நீங்கள் வாங்க. அது கல்குவாரியை நீங்கள் வந்து மலை வளத்தை கெடுக்கிறதா நீங்கள் பார்க்காதீங்க, அது ஒரு இண்டஸ்ட்ரியாக நீங்கள் பாருங்கள், தொழிலாக நீங்கள் பாருங்கள். அங்கே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், கார் ஓட்டுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், டிரைவருக்கு வாய்ப்பு இருக்குது, லாரிக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் பெட்ரோல் டீசல் ஓடுது, பல்காரங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, பெட்ரோல் பல்கில் போடக்கூடிய வேலையால் அவனுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் பேசுவது இருக்குது. தற்கூரிங்க கிடையாது, ஆபாசவாதிகள் இவங்க. தற்கூரின்னு சொல்கிறது நம்ம தான் தற்கூரி. இவங்க ஒரு கட்டத்துக்கு தாண்டிட்டாங்க. இவங்க வந்து விதமாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட வார்த்தை போட்டு பேசுவாங்க, குடும்பத்தை போட்டு கேட்பாங்க. ஒரு அடிப்படையில் ஒரு புரிதல் இருக்கக்கூடியவங்க, நம்ம மாவட்டத்தை சார்ந்தவங்க. நம்ம மாவட்டத்தில் இயற்கை வளத்தை மிஞ்சின மாவட்டம் எங்கேயுமே கிடையாது. அப்படி எளிமையாக அவ்வளவு குளிர்பகுதியாக இருக்கக்கூடிய நம்ம பகுதி வெயில் அடித்தாலும் கூட இங்கே இருந்து நம்ம ரெகுலராக திருநெல்வேலிக்கு போகக்கூடியவங்க. நான் தென்காசிலேருந்து திருநெல்வேலிக்குள்ளே பழையப்பட்ட என்ட்ரி ஆகும்போது கூட வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு வெயில் இருக்கும். அதை நம்ம ஊர் பக்கம் வரும்போது, அது ஆலங்குளத்துக்கு கொஞ்சம் மேக்க வரும்போது காற்றடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோ வித்தியாசமாக கண்ணு முன்னாடி 30 கிலோமீட்டர் கடையில் இருந்துகிட்டு இருக்குது. அவ்வளோ எளிமையாக இருக்கக்கூடிய பகுதியில் HCA நீக்கம் பண்ணுங்க சொல்கிறாருன்னா எவ்வளோ ஆபத்தானவங்க பார்த்துக்கோங்க. நம்ம சமூகத்திற்கும் நம்ம மாவட்டத்துக்கும் ஆபத்தானவங்க வந்து நம்ம மாவட்டத்தை ஒட்டுமொத்தமாக அடித்து முடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. எப்படி இருக்குது? தொழில் வளத்தை பெருக்கணும், அதுக்கு மலைப்பகுதி இருக்கக்கூடிய அதற்கும் HCA நீக்கம் பண்ணுறதுக்கு என்னங்க சம்பந்தம்? எனக்கு புரியலை. தொழில் வளத்தை பெருக்கிறதுக்கு எத்தனையோ புறம்போக்கு லேண்ட் இருக்குது நம்ம ஊரில், எத்தனையோ இடங்கள் இருக்குது. நம்ம ஊர் மக்களே கொடுப்பாங்க, மக்களே கொடுப்பாங்களே. எத்தனை புறம்போக்கு தரிசு நிலம் கிடக்கு தென்காசி மாவட்டம் முழுக்க. அது எதுக்கு நீங்கள் HCA மட்டும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண ஆசைப்பட்றீங்க? ஏன்னா அங்கே தான் சூட்சமே இருக்குது. முழுக்க மக்களுக்கு எதிரான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊரில் சொல்கிறோம்ல, எல்லாருடைய எதிர்பார்ப்பு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பிரச்சனை, தண்ணி பிரச்சனையாக இருக்கும். தனிப்பட்ட பிரச்சனை சொல்லப்போனால் அது வந்து தண்ணி எங்களுக்கு வேணும், எங்களுக்கு ரோடு வேணும் அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை பொது பிரச்சனை, அவங்க தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. இந்த மலையை அழித்ததுனால தென்காசி மக்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு இருக்குமா? அவங்க அதுக்காக மட்டும்தான் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா? இங்கே நாம் தமிழ் கட்சியிலேருந்து பல கட்சிகள் போராட்டம் பண்ணுறாங்க. எதற்காண்டி போராட்டம் பண்ணுறாங்க? இந்த மலையை எடுக்கிறதுனால நாம் தமிழ் கட்சிக்கு தனிப்பட்ட பாதிப்பு இருக்கா? அதை தட்டி கேட்கறதா சில பேர் ஜெயிலுக்கு போகிறாங்க, சிறைக்கு போகிறாங்க, வழக்கு வாங்குறாங்க. அவங்க வீட்டுக்கு இது பிரச்சனை இருக்கா? தண்ணி வரலாம் என் வீட்டுக்கு பிரச்சனை, ரோட்டுக்கு வருவேன். கரண்ட் வரலாம் என் வீட்டுக்கு பிரச்சனை, ரோட்டுக்கு வருவேன், தப்பு கிடையாது. ஆனால் மலை எடுக்கிறதுனால என் வீட்டுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நாளைக்கு என் தலைமுறை அழிஞ்சு போயிருந்து எத்தனை பேர் ரோட்டில் வந்து நிற்கிறான், எத்தனை பேர் எத்தனை பெண்கள் வைத்தியத்தில் படுறாங்க, யோசிச்சு பாருங்கள். எத்தனை பெண்கள் வருத்தப்படுவாங்க. இந்த மலையை வேணால் பொதுவாகவே நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வீடு சுற்றுற பெண்கள் அதிகம், வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அதிகம். அவங்களுக்கு வந்து மற்ற பகுதியில் இருக்கக்கூடியவங்களை தாண்டி உங்களுக்கு அரசியல் பொருள் கொஞ்சம் கம்மி. ஏன்னா மற்றவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை 10 பேரை கூட வேலைக்கு போவாங்க. வெளியூர்காரங்க வந்து நிற்பா. இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா 4-5 மாவட்டம் உள்ளே வந்து நிற்கும். பல போய் அரசியல் பேசுவாங்க. நம்ம ஊர் அப்படி கிடையாது. சுற்றி நம்ம ஊரை தாண்டி யாருமே வரமாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க முழுக்க இருப்பாங்க. இவங்க அரசியல் பேசுவாங்க. என்ன அரசியல் பேசுவாங்க?
மற்றவங்களை தாண்டி இயற்கை வள தாண்டின பிரச்சனை பற்றி பேசுவாங்க. நம்ம ஊர் கல்குவாரி பற்றி போகிறதால பெண்கள் வருத்தப்படுவாங்கங்க. இது எந்த ஊரில் நடக்காது, நம்ம ஊரில் நடக்கும். அப்போ அப்படிப்பட்ட மலைப்பகுதியை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறையவே இவர் தகர்க்கும்னு நினைக்கிறாங்கன்னா இவங்க யாருக்கு அரசியல் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குவாங்க. இவங்க தான் நம்ம தென்காசி மாவட்டத்திற்கு பெரிய ஆபத்தானவங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 3வது இடத்துல வந்து நின்றுட்ட விபின் சக்கரவர்த்தி வாக்கு வாங்கி இன்றைக்கி ஒரு வேளை இவர் எம்எல்ஏ ஆகியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கனிமவளத்துறை அமைச்சர் ஒருவேளை இவர் அமைச்சிருந்தாங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைகளையே நீங்கள் மறந்துடும். குற்றாலத்தில் நம்ம இன்றைக்கி போய் இப்போ பார்க்க போது குற்றாலத்துக்கு சீசன் கிடையாது, இப்போவே போய் பார்த்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா மலையை எடுத்துறாங்க, ஏன்னா அங்கே இண்டஸ்ட்ரி வந்துடும். ஹச்சிசி அமைப்பு முறைக்கு நீக்கிறவங்க அவங்க வந்து எவ்வளோ அடிப்படை தற்குறித்தனமான விஷயம் பார்த்துக்கோங்க. அதனால தான் சொல்கிறோம், இந்த தவைக்கன் என்ற கட்சியில் அமைச்சர்கள் இருந்து அடிமட்ட தொண்டை வரைக்கும் அடிப்படையில் மூளை இல்லாமல் மண்டையில் மூளை இல்லாமல் முட்டி கீழே வச்சுருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் தான் இன்றைக்கி இந்த விபின் சக்கரவர்த்தி கொடுத்துருக்கக்கூடிய மனு. இந்த தொழில்துறை அமைச்சர்களுடைய கீர்த்தனா இருக்காங்கல்ல, அவங்க இதை பற்றி விவரமே தெரியாது. ஒரு தொழில்துறையை பெருக்குவதற்கு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு கூப்பிட்ட ஒரே ஒரு அமைச்சர்னா இது இவங்க மட்டும்தான். இப்படிப்பட்ட அமைச்சர்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விவரமும் தெரியாது. நம்ம தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்தை நீங்கள் மறந்துட வேண்டியதான்.